ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசியம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलसूत्र योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முந்துற்றனஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்த முருகூரும் சோலைசூழ் மொய்ப்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவீன் தொடை கிளவியுள் புதிவோம் நற்பூவை பூவீன்ற வண்ணர் புகழ். மனசு என்பது பெரும் துணையாக இருக்கிறது எம்பெருமானை அனுபவிப்பதற்கு. அதனால மனசை பார்த்து சொல்றார், எமக்கினு யாதானும் ஆகிடு கான் நெஞ்சே அவர் தீரத்தே யாதானும் சிந்தித்திரு. மனசே, என்னை பற்றி கவலைப்படாதே, எனக்கு என்ன வேணுமானாலும் ஆகட்டும், நான் எம்பெருமானை துதிப்பதற்கு தகுதி இருக்கா இல்லையா என்று ஆராய்ந்து பார்க்கிறேன். அப்புறம் தகுதி எம்பெருமான் தகுதி இல்லாவிட்டால் கூட எம்பெருமானுடைய கருணையினாலே பாடுகின்றேன், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் உன்னுடைய இயல்பாக எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நீ எம்பெருமானிடம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய், அதை விடாதே. யாதானும் சிந்தித்திரு, ஏதாவது ஒரு விஷயத்தை எம்பெருமானை பற்றி நீ சிந்தித்துக் கொண்டே இரு, அவனை விட்டுவிட வேண்டாம் என்பதாக 9வது பாசுரத்திலே சொன்னார். இப்பொழுது 10வது பாசுரம் ஆரம்பம். இரு நால்வர் ஈரைந்தின் மேலொருவர் எட்டோடு ஒரு நால்வர் ஓரிருவர் திருமார்க்கு யாமார் வணக்கமார் ஏ பாவம் நன்னஞ்சே நாமா மிக விடையோம் நாள். மனசை பார்த்து சொல்லும் பொழுது, மனசே, எத்தனையோ பேர் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பெரியவர்கள், தேவர்கள். நாம் யார் அப்படின்னு தன்னுடைய அயோக்கியதையை மறுபடியும் அருளி செய்கிறார். அயோக்கியதைனா எம்பெருமானை சொல்வதற்கான தகுதி நமக்கு இல்லை அப்படின்னு. யார் யார் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இரு நால்வர், 8 பேர், அஷ்ட வசுக்கள் அப்படின்னு பெயர். ஈரைந்தின் மேலொருவர், ஈரைந்து 10, அதுக்கு மேல ஒருவர் 11 பேர், ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு பெயர். எட்டோடு ஒரு நால்வர், 8ம் 4ம் 12 பேர், துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு பெயர். ஓர் இருவர், அப்புறம் 2 பேர் அஸ்வினி தேவர்கள். இவர்களை தவிர ஓரிருவர் அல்லால் திருமார்க்கு யாமார், எம்பெருமானுக்கு நாம யாரு, இவர்கள்லாம் எம்பெருமானை துதிக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள்லாம் நல்ல உயர்ந்த ஸ்தானத்திலே, தேவர்களுடைய ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்கள், அதனால துதிக்கிறார்கள். நாம யாரு, வணக்கமார், இல்ல நாம அவனை சேவிக்கிறோம். அது என்ன சேவிக்கிறதுன்னு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம சேவிக்கிறதுனாலே அவனுக்கு என்ன வரப்போறது? சேவித்தல்ங்கிறது எந்த விதத்திலே நம்மாலே செய்ய முடியும்? ஏ பாவம் நன்னெஞ்சே, நல்ல நெஞ்சே, என்ன பாவம் பாத்தியா? எம்பெருமானை நாமும் சேவிக்கிறோம், துதிக்கிறோம், ஆரம்பிக்கிறோமே, இது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? நாமா மிக உடையோம் நாள், நாம் ரொம்ப சாமர்த்தியத்தை உடையோம். நாள்னா சாமர்த்தியம், மிக நாள் உடையோம், ரொம்ப சாமர்த்தியம் தான் நமக்கு. ஏன்னா இதெல்லாம் கூட செய்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையோ. அதனால உண்மையிலேயே நம்ம சாமர்த்தியம் உடையவர்கள், கெட்டிக்காரர்கள் தான் அப்படின்னு. செய்ய முடியாத காரியத்தை செய்யறேன்னு ஆரம்பிச்சான்னா அப்ப சரிதான், நல்ல பலசாலி போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முடியும். அப்படின்னு அந்த மாதிரி சின்ன குழந்தைகள்லாம் சில சமயம் விளையாட்டா என்ன பண்ணும் கேட்டா, மூட்டையை தூக்குறேன், இல்ல கல்லை தூக்குறேன் அப்படின்னு உடனே எல்லாரும் பரிகாசம் பண்ற. அந்த மாதிரி தன்னுடைய சாமர்த்தியத்தை தானே பரிகாசம் பண்ணிக்கிற. நமக்கெல்லாம் ரொம்ப சாமர்த்தியம் அதிகம்,
ஏன்னா எம்பெருமானையே ஸ்தோத்திரம் பண்றாலும் ஆரம்பிச்சிடும். நம்ம மனுஷர்கள் தானே, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அல்ப ஞானத்தினாலே இந்த அல்ப ஞானத்தை கொண்டு அல்பமான மனுஷர்கள் சில பேரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், இல்ல கொஞ்சம் பெரியவாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஒரு ராஜாவையோ இல்ல வேற யாரையோ பார்த்தோம்னா ஓரளவு ஸ்தோத்திரம் பண்ணலாம். சாட்சாத் சர்வேஸ்வரன், மொத்த லோகத்தையும் ஆளக்கூடியவன், பிரம்மா சிவன் முதலான தேவர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடியவன், அவனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நாம் யார்? நாம பண்ற வணக்கமார், நம்ம வணக்கம்ங்கிறோமே, சேவித்தல் ஆசிரியத்தல், அது என்னது? இது நம்ம என்ன பண்ண போறோம்? அவனை சேவித்தல் அப்படிங்கிறது ஏன்னா நமக்கு இருக்கிறத கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏ பாபம் அப்படின்னு, இது என்ன பாபம் பத்தியா அப்படின்னு தன்னுடைய மனசை பார்த்து சொல்லுகிறார் அப்படின்னு. இதுதான் முதல்லயே ஏற்கனவே ஆரம்பத்திலே இதைதான் சொல்லியிருக்கார் பெரிய திருவந்தாதி. ஆரம்பத்திலேயே ஏற்றுவாய் எம்மோடு நீ கூடின்னு மனசை துணைக்கு கூட்ட நாம எம்பெருமானை சேவிக்கலாம், எம்பெருமானை துதி பாடலாம்னு கூட்டுட்டு புகழ்வோம் பழிப்போம் புகழும் பழியோம்னு இரண்டாவது பாட்டுல அவனை நாம ஸ்துதித்தோமானால் அது பழி தருவதாக ஆகும், பழிப்பதாக ஆகும் அப்படின்லாம் சொல்லி இருக்கார். இப்போ ஆனாற்பட்ட தேவர்களாலே ஸ்துதிக்கப்படக்கூடியவனை பாட நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற விஷயத்தையே திருப்பி சொல்லுகிறார். முதலே சொன்னேன், அந்த மாதிரி எண்ணத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ண வேணும். நாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நாம ஏதோ பெரிய காரியம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது. அப்படி இருந்தும் எம்பெருமானுடைய சௌலபிய அதிசயத்தினாலே, காருண்ய அதிசயத்தினாலே நம்முடைய ஸ்தோத்திரங்களே அவன் மழலை சொல் போலே பார்க்கிறபடினாலே, நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்படியான உபகரணங்களை கொடுத்திருக்கிறபடினாலே, நம்முடைய மனசை ஈடுபடும்படி செய்திருக்கிறபடினாலே நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்ப எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் யார், தேவர்கள் அப்படிங்கிறது தேவர்களை பற்றியான ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுத்திருக்கார். அதாவது தேவர்கள்ல குழுக்களா இருக்கா, ஒவ்வொரு டீம். அஷ்ட வசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஸ்வினி தேவர்கள் 2 பேர் அப்படின்னு. அஷ்ட வசுக்கள் 8 பேர், ஏகாதச ருத்ரர்கள் 11, 12 துவாதச ஆதித்யர்கள் 12, அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் சேர்த்தா 33 தேவர்கள் பெயர். அஷ்டௌ வசவஹ ஏகாதச ருத்ராஹ துவாதசாதித்யாஹ ஏதாவந்தோ வை தேவாஹ அப்படின்னு வேதத்தில் வரும். பசுக்கள் 8 பேர், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள். அப்போ 8, 11, 19, 12, 31. அப்புறம் அஸ்வினி தேவர்கள் 2 பேர், அது வேதத்திலே வேற இடத்துல சொல்லியிருக்கு. சேர்த்து 33 தேவர்கள் சொல்லுவார். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய். திருப்பாவையில ரொம்ப பிரசித்தமான பாட்டு, 20வது பாட்டு. 33 அமரர் அப்படின்னு 33 தேவர்களுக்கு போய் அவர்களுடைய கப்பத்தை தவிர்க்கிறாய், அவருடைய பயத்தை போக்கடிக்கிறாய்ன்னு அர்த்தம். கிருஷ்ணனை பார்த்து சொல்றேன். அப்ப அந்த மாதிரி ரீதியில 33 தேவர்கள். ஆனா 33 தேவர்கள் அப்படின்னு சொல்ற வழக்கம். அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 33 தேவர்களுடைய பரிவாரங்கள் நிறைய பேர் இருக்கா, அவரெல்லாம் சேர்த்தா மொத்தமா 33 தேவர்கள். ஒரு பெரிய ராஜா இருக்கான்னா ராஜ பரிவாரங்கள் நிறைய பேர் இருக்கா. ஒரு பெரிய ஜமீன்தார் இருக்கான்னா ஜமீன்ல கூட அவருடைய பரிவாரங்கள் நிறைய பேர், அவருடைய வேலைக்காரர்கள் முதலானவர்கள்லாம் நிறைய பேர். அந்த மாதிரி இந்த தேவர்கள் ஒருத்தருக்குமே கோடிக்கணக்கில் பரிவாரங்கள் இருக்கலாம், பரிவார தேவர்கள் அப்படின்னு பெயர். அவர்கள்லாம் இப்போ இங்க இந்த லோகத்துல ஏதோ யாகம்லாம் பண்ணி புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணி சொர்க்கம் போனான்னு வச்சுக்கோங்க, அவன் அங்க போய் பரிவாரமா தான் இருப்பான். அங்க போய் இந்த பிரதான தேவர்கள் 33 பேர் கல்வி, அவள்ல ஒருத்தர் ஆக முடியாது. அவள்ல ஒருத்தர் ஆகணும்னா ரொம்ப சிரமப்படணும், நிறைய தபஸ் பண்ணணும், அப்பதான் அப்படி ஆக முடியும். அதுக்கு மேல இந்திர பதவி எல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் ரொம்பவே தபஸ் பண்ணணும். ஏதோ அல்பமான புண்ணியங்கள், சில புண்ணியங்கள்லாம் பண்ணிட்டு சொர்க்கலோகத்துக்கு போய் கொஞ்ச நாள் இருந்து போகத்தை அனுபவிச்சுட்டு திருப்பி வரான்னா அவன் அங்க போய் தேவர்களுடைய பரிவாரமா தான் இருப்பான். யதா பசுகு ஏவம் சதேவானாம்னு வேதத்துல ஒரு இடத்துல வரும். அதாவது நம்ம பரிவாரம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆத்துல ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்க,
அவருடைய பரிவாரம்னா அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் முதலானவர்கள், அப்புறம் அவருடைய உறவினர்கள், அப்புறம் அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள், அப்புறம் அவாத்துல இருக்கக்கூடிய ஆடு மாடு பசுக்கள், இதெல்லாம் சேர்த்து அவருடைய பரிவாரம். இதுல பசுமாடு அப்புறம் காளமாடு இதெல்லாம் கூட அவருடைய பரிவாரத்திலாம் சேர்த்து. இந்த பசுமாடெல்லாம் அவருடைய பரிவாரம், ஜமீன்தாருடைய பரிவாரம், பெரிய இடத்து பரிவாரம்னா அதுக்கு என்ன? அதனால என்னப்போ எங்க இருந்தாலும் அது வேலை செய்யணும், அவ்வளவுதானே. அதை நன்னா வேலை வாங்குவார், காளை மாட்டை போட்டு நன்னா வேலை வாங்குவார், வேலை வாங்கி புண்ணாக்கெல்லாம் கொடுத்துட்டு நன்னா வேலை வாங்குவார் இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த பெரிய பணக்காரன் வீட்டுல ஆடு மாடு எல்லாம் எப்படி பரிவாரமா இருக்கோ அந்த மாதிரிதான் தேவர்களுடைய பரிவாரமாக இங்கேருந்து போற மனுஷன் ஆறான். அவனும் அவர்களுடைய பரிவாரமா தான் இருக்கான், மாடு மாதிரிதான். இவனை கொஞ்சம் வேலை வாங்கிட்டு கடைசியில இவனுக்கு புண்ணாடு தவிடு புண்ணாக்கு போடுற மாதிரி ஏதோ சில போகத்தை எல்லாம் கொடுத்து விட்டுருவான். ஓஹோ தேவலோக போகம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இவன். இதுக்காக சொல்றேன், 33 தேவர்கள் பிரதானமானவர்கள், அவர்களைத்தான் இந்த பாட்டில் சொல்ற. 2 ஈரைந்தின் மேல் ஒருவர், 2 மேல ஒருத்தர் 11, ஏகாதச ருத்ராக, 8 ஒரு 4 துவாதச ஆதித்யாக, 2 இன்னும் 2 பேர் அஸ்வினி தேவர்கள் தனி. இவாளை பத்தி அஸ்வினி தேவர்கள் இரட்டையர்கள். இவர்களை பத்தி நிறைய கதைகள் இருக்கு வேதத்துல, நிறைய சரித்திரங்கள் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ இவர்கள் தான் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவர்கள். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தேவ பதவியில நல்ல பதவியில இருக்கான். அவனா மனுஷர்கள் தானே நாமெல்லாம் அப்படின்னு இதுக்கு தாற்பயம். ஆழ்வார் தம்முடைய நிலைமையை எடுத்து சொல்ற. ஏன்னா தேவர்களுக்கு கொஞ்சம் அதிசயித்தமான ஞானம் இருக்கும், கொஞ்சம் நல்ல ஞானம் இருக்கும். இப்படி எப்பாவது போனா திருப்பார்கடை போய் சேவிக்கலான் இருக்கும், திருமாலை பத்தி ஓரளவு புரியும், அவெல்லாம் பாடலாம் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு தாற்பயம். இதுக்கு இன்னொரு தாற்பயம் கூட சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். என்ன கேட்டா, தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளாம், அதை பெருமாள் கேட்டுன்னு இருக்கார். அப்ப நம்ம ஸ்தோத்திரத்தை கேட்க மாட்டாரா? அவர்களாம் ஸ்தோத்திரம் பண்றார்கள் இல்லையோ, அவளை கேட்டுன்னு இருக்கார். 2 அல்லால். ஆனா நம்மளை பார்த்து திருமார்க்கு யாமார் அப்படிலாம் அவளை தவிர திருமாலுக்கு நாம யாரு அப்படின்னா, அப்போ 33 பாட்டுல ஒரு விஷயம் சொல்றா. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியேன்னு தேவர்களுக்கு முன் சென்று அவருடைய பயத்தை போக்குகிறாயே, எங்கள் பயத்தை போக்க மாட்டாயா? தேவர்கள் கிட்டதான் போவியா? தேவர்களுக்காக தான் நீ அனுகிரகம் செய்வாயா? தேவர்கள் என்ன உசத்தியா? அப்படி என்ன உயர்த்தி அவர்கள் கிட்ட இருக்கு? அவர்கள் தங்கள் காரியத்தை நடத்தி கொண்டு போவார்கள், அவ்வளவுதானே தவிர நாங்கள் உனது காரியத்தை நாங்க யோசிப்போம். எம்பெருமானுக்கு என்ன கைங்கரியம் பண்ணலாம் நாங்க யோசிக்கிறோம். அவ என்ன பண்றான்னா, பெருமாளை சேவிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும், அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அனுகிரகம் செய்யும் நீ எங்களை கைவிடலாமான்னு ஒரு அர்த்தம் சொல்ற. அதே மாதிரி அர்த்தத்தை தான் நீங்க பெரியவாச்சாமில சாதிக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். அப்படின்னு இப்படி 2 திருவனந்தபுரத்தில் சேவிக்கலாம். அஷ்டவசுக்கள்லாம் இருக்காங்க. பெருமாள் பின்னாடி 8 பேர் இருக்கா. அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள்லாம் இருக்கிறதா தெரியல, சப்த ரிஷிகள் இருக்கா. தேவர்களுடைய ஒரு ஒரு பிரதிநிதின்னு வச்சுக்கோங்களேன். அஷ்டவசுக்கள் இங்க இருக்கான்னு பார்க்கலாம். அப்புறம் தும்புரு நாரதர் வரலாம் இருக்கா பெருமாள் பின்னாடி. 2 ஈரைந்தின் மேலொருவர், 8 ஒரு 4 2 அல்லால். இவர்களை தவிர திருமார்க்கு யாமாறு, அவனும் திருமால் எம்பெருமான், லக்ஷ்மிபதி சிவபதியான எம்பெருமானுக்கு நாம யாரு? ஏதோ அவர்கள் வேணா ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பா, சேவிச்சுட்டு இருப்பா, நாமெல்லாம் யாரு அப்படின்னு தன்னை பத்தி சொல்லச்ச, அதாவது எல்லாம் நாமெல்லாம் யாருப்பா, எல்லாம் அவளை பார்த்துப்பா, நாமெல்லாம் யாருப்பா அப்படின்னு சொல்லச்ச 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னும் ஒரு நைச்சான சந்தா, நமக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு. 2வது ஒரு பரிகாசம், ஆமா அவெல்லாம் பார்த்துப்பா, நாமெல்லாம் யாருப்பா, நம்மள விஷயமா என்ன அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு பரிகாசம் இருக்கு இல்லையா. அந்த 2 அர்த்தம் இங்க வச்சுக்கலாம்னு சொல்லிருக்க. திருமார்க்கு யாமார் வணக்கமாறு, நாம யாரு? ஏன் நாம செய்யற வணக்கங்கிறது என்ன விஷயம்? ஏதோ வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றது. ஸ்தோத்திரம் பண்ண போறோம். நாம போய் வணங்கி நீ போய் கோயில போய் என்ன பண்ணுவேன்? யாமார்
திருமார்க்கு சிவபதியாக இருக்கக்கூடியவன், சர்வேஸ்வரன், சகரலோகத்தையும் ஆளக்கூடியவன். அவனுக்கு நாம யார்? வணக்கமார். நம்ம வணக்கம் என்னன்னு அர்த்தம்? நம்ம செய்யற நமஸ்காரம், பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் என்ன? உண்மையில் நாம என்ன பண்ணிட போறோம்? ஏ பாவம், என்ன பாவம் பார்த்தியா? அப்படிப்பட்ட எம்பெருமானை, யார் யாரோ துதிக்க வேண்டிய எம்பெருமானை நான் துதிக்கிறேனே. கங்கா நதி இருக்கு இல்லையா, கங்கா நதி ரொம்ப உத்தமமானது, ரொம்ப விசேஷமானது, ரொம்ப புண்ணியமானது. நாய் வாயை வச்சுதான் அப்படியே உதாரணம் சொல்றேன். சுனாவலிடா அந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏ பாவம், என்ன பாவம் பார்த்தியா? நமக்கு இப்படி எம்பெருமானை சிந்திப்பதற்கோ எம்பெருமானை பற்றி பாடுவதற்கோ இப்படி ஆயிடுத்தேன்னு தன்னுடைய அயோக்கியத்தை நினைச்சுட்டு ஆயிடுச்சு சொல்ற. அப்படி இல்லாட்டா ஏ பாவம், அவன் அருகே இருக்க இழக்க வேண்டியது நம்முடைய பாபம் அப்படின்னு. உண்மையில அவனை நம்ம அனுபவிச்சு பாடணும். அது இத்தனால பாடாம இருந்தது நம்முடைய பாபம் அப்படின்னு ஒரு அர்த்தம். நன் நெஞ்சே, நல்ல நெஞ்சே, என்னுடைய பாவத்தை எல்லாம் தெரிந்து எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மனசே, நாம மிக உடையோம் நாள், நாம் ரொம்ப சாமர்த்தியசாலிகள் தான். நல்ல சாமர்த்தியசாலி, சாமர்த்தியம் நமக்கு இருக்கு. என்ன கேட்டா பெருமானையும் ஸ்தோத்திரம் பண்றோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஓகே, சிவப்பதி எம்பெருமான் திருமால் அப்படின்னா உடனே பேசாம இருக்க வேண்டாம். ஏதோ சாதாரணமான தேவர்களா இருந்தா பரவாயில்ல, சிவப்பதியான எம்பெருமான் அப்படின்னா கை கும்பிட்டு பேசாம இருக்க வேண்டாம். இல்ல நமக்கு இந்த சாமர்த்தியம் பெரிய சாமர்த்தியம் போல இருக்கு நமக்கு அப்படின்னு அர்த்தம். இருநால்வர் ஈரைந்தின் மேலொருவர், எட்டோடு ஒரு நால்வர் ஓர் இருவர் அல்லால், திருமார்க்கியாமார் வணக்கமார் ஏ பாவம், நன்னஞ்சே நாமா மிகவுடையோம் நாள். நாம் நாமோன்னு அர்த்தம். நாங்களோ மிக நாள் உடையோம், ரொம்ப சாமர்த்திய உடையவர்கள் தான். நாழால் அமர் முயன்றான் வல்லரக்கன் இன்னுயிரை, வாழா வகை வலிதல் நின்வலியே, ஆழாத பாருண்ணி வானுனி காலுனி தீயுனி நீரும் நீயாய் நின்ற நீ. அடுத்து 11வது பாட்டம். இந்த பாட்டிலே ராவண சம்ஹாரத்தை பற்றி சொல்றார். ராவணனை சம்ஹாரம் செய்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? அவன் சம்ஹாரம் செய்ததை வைத்து, ராவணனை சம்ஹாரம் செய்ததை வைத்து பார்க்கும்போது அப்போ நமக்கு ஒரு ஆஸ்வாசம் என்ன கேட்டா, எம்முடைய பாட்டையும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்வானோ, எங்களுடைய வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்வானோ அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் ராவண சம்ஹாரம் பண்ணணுங்கிறதுக்காக இதுக்காக ஒரு அவதாரம் எடுத்து இலங்கைக்கு போய் வதை செய்தான் தெரியும். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன்னா, ஆழாத பாரும் நீ வானும் நீ காலும் நீ தீயும் நீ நீரும் நீயாய் நின்ற நீ. பஞ்சபூதங்களாக பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம்னு பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய எம்பெருமான், மொத்தமாக சகல உலகமாகவே இருக்கக்கூடிய எம்பெருமான், எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருந்து எல்லாத்தையும் வாழ்கின்ற எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமான் போய் ஒரு அவதாரம் செய்து ஒரு ராவண சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு கதையா? அதாவது ஏதோ பெரிய காரியத்தை சொன்னா அதுக்காக பெரிய காவியங்கள்லாம் எழுதணும், பெரிய ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணணும், பெரிய வீர தீர செயல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். எம்பெருமானுக்கு இந்த ஒண்ணுமில்லாத ஒரு ராவண சம்ஹாரம் அப்படிங்கிறது என்ன ஒரு பெரிய காரியம்? மொத்த லோகத்தை சிருஷ்டிச்சான், மொத்த லோகத்தையும் சம்ஹாரம் பண்றான், மொத்த லோகத்தையும் ரட்சிக்கிறான், எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருக்கான் அப்படின்னா இதை காட்டுல ராவண சம்ஹாரம் பெரிய விஷயமா? ஆனா கூட ரொம்ப பொறுப்போட எம்பெருமான் வந்து ராவண சம்ஹாரம் பண்ணவில்லையா அப்படின்னு. ஆக அதே மாதிரி என்னை கொண்டு பாட வைத்ததும் அவன் பண்ணுகிறான். ஏன்னா மொத்த பேரும் பாடுகிறார்கள், நித்திய சூரியர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், வேதங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்கள். ஆனால் எம்பெருமான் என்னை பாட வைத்து என்னை கேட்கிறான் அப்படின்னா அதுவும் பொருத்தம் தான். ஏன்னா ராவண சம்ஹாரம் பண்ணுவதற்காக ஒரு அவதாரம் எடுத்து பண்ணலையா? உலகம் மொத்தத்தையும் தன்னுடைய
குடை கீழே வைத்து ஆளக்கூடிய எம்பெருமான் இதை செய்யவில்லையா? ஆழாத வாருண்ணி வானுண்ணி காலுண்ணி தீயும் நீ நீரும் நீ அப்படின்னு பஞ்சபூதங்களை சொல்றார். ஆழாதானா ஆழ்ந்து போகாதான்னு அர்த்தம். அதான் ஜலத்துக்குள்ள பூமி இருந்தது, வெளியில தெரியாம இருந்தது. அதான் வரா பெருமாள் தான் எடுத்து வெளியில வச்சார். அதனால ஜலத்திலேருந்து வெளியில இருக்கிற பூமின்னு சொல்ற. உள்ள ஜலத்துக்குள்ள பூமி இருந்துட்டு வச்சுக்கோங்க, அப்புறம் தனியா சொல்ல வேண்டாமேன்னு கேள்வி வரும். அதனால ஆழாத ஜலத்திலே ஆழ்ந்து போகாமல் ஜலத்து மேலே வராக பெருமாள் இந்த பூமியை எடுத்து வச்சிருக்க. அப்படி இருக்கக்கூடிய பூமியாக இருக்கக்கூடியவன். அழுந்தாத மிதக்குகிற மிதந்திருக்கிற அப்படின்னு அப்படி எடுத்து ஜலத்து மேல வச்சு அதை மிதக்கும்படி பண்ணான் அப்படின்னு வேதத்திலே வரும், இந்த கதை வரும். அதாவது ஜலம் அதிகமா போச்சுன்னு வச்சுக்கோங்க, பூமி ஜலத்துக்குள்ள மூழ்கிடும். இப்ப அதான் சொல்லிட்டு இருக்கான், கிளைமேட் சேஞ்சிங் வார்மா இருந்தோ கடைசியில் இப்படியே போச்சுன்னா பூமி ஜலம் மூழ்கிடுங்கிறான். ரொம்ப அதிகமா போச்சுன்னா அதான் நடக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில உள்ளே போக வேண்டியதுதான். இந்த வராக பெருமாள் தான் பத்திரமா எடுத்து மேல எடுத்து வச்ச, அப்படியே கொஞ்சம் மிதந்து இருக்கும்படி பண்ணி வச்சாராம் வராக பெருமாள். அப்போ ஆழாத வாரும் நீ வானும் நீ ஆகாசம், காலும் நீ காற்று, தீயும் நீ அக்னி, நீரும் நீ எல்லாத்துக்கும் மேல நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜலமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். இதெல்லாம் எம்பெருமான் இருக்கான்னா எம்பெருமான் இதுக்குள்ள அந்தராத்மாவா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஆக இவற்றையெல்லாம் சரீரமாக கொண்டு இவற்றுக்குள்ளே அந்தராத்மாவாக எம்பெருமான் இருக்கான். நீரும் நீ யாய் நின்ற நீ அப்படியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அதாவது இவற்றுக்கெல்லாம் காரணமாக இவற்றுக்கெல்லாம் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணான்னு கேட்டா, நாடாள மர்முயன்ற வல்லரக்கன் என்னுயிரை வாழா வகை வலிதல் நின்வலியே. இந்த மோசமான அரக்கன் அப்படின்னு நாடால் அமர் முயன்ற நாள் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற அகங்காரம். அந்த அகங்காரத்தினாலே அமர் முயன்ற, அமர்னா யுத்தம், யுத்தத்திலே ஈடுபட்டன்னு அர்த்தம். ரொம்ப அபிமானம், ரொம்ப அகங்காரம். அந்த அகங்காரத்தினாலே யுத்தம் செய்யணும்னு வந்த வல் அரக்கன், கொடிய அரக்கன், வலி அரக்கன், ராட்சசன், வலிமை புரிந்திய ராட்சசன் ராவணனுடைய இன்னுயிரை, அவனுக்கு இனிமையான அவனுடைய உயிரை வாழா வகை, அது வாழாத வகை, அது வாழ்ந்து போகாத மாதிரி அதை மாயக்கூடிய ரீதியிலே வலிதல் நின்வலியே அப்படின்னு அந்த ராவணனுடைய பிராணனை அவன் ஜீவிக்க முடியாதபடி வலிதல் அப்படின்னு. ஜீவிக்க முடியாதபடி ஒரு காரியத்தை செய்தாயே, உன் வலிமையை காண்பித்தாயே, இது ஒரு வலியே, இதுதான் உன்னுடைய சாமர்த்தியம். அதாவது உன்னுடைய சாமர்த்தியம் என்னன்னா, ராவணனை பிராண சம்ஹாரம் பண்ணும்படியாக நீ உன் சாமர்த்தியத்தை காட்டினாயே, இது உன்னுடைய சாமர்த்தியமோ அப்படின்னு அர்த்தம். வலிதல் நின் வலியே, இதுதான் உன்னுடைய சாமர்த்தியமா அப்படின்னு. ஏன்னு கேட்டா, உன்னுடைய சாமர்த்தியம் பார்த்தான்னா, ஆழாத பாரும் நீ வானும் நீ காலும் நீ தீயும் நீ நீரும் நீயாய் நின்று நீயாச்சு. உனக்கு இது போய் ஒரு சாமர்த்திய கிருத்தியமா, ஒரு சாமர்த்தியத்தினாலே செய்யும்படி இருக்கக்கூடியதா அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்துல இதை சொன்னது வேறொரு அர்த்தத்தை காண்பிப்பதற்காக. அது என்னை கொண்டு நீ பாட வைத்தது, என்னை அபிமுகனாக்கி என்னை உன்னிடம் ஈடுபட வைத்தது, இது ஒரு பெரிய காரியமா உனக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. இதுக்கு தமிழ்ல பிரிது மொழிதல், சம்ஸ்கிருதத்துல அந்யாபதேசம் பெயர், தமிழ்ல பிரிது மொழிதல் அப்படின்னு அர்த்தம். வேறொரு அர்த்தத்தை சொல்வதற்காக பெரியவராஜ் தமிழ்ல சொல்றார், என்னை வென்று சேரவிட்ட உனக்கு ராவணனை வென்றதும் ஒருபடியும் அப்படின்னு. ராவணனை கொண்டது இருக்கட்டும், என்னை உன் கூட சேர விட்டுண்ட இல்லையா, அதுவும் பெரிய விஷயம் அப்படிங்க அதை சொல்றாரா. அதாவது உனக்கு எதுவுமே பெரிய காரியம் கிடையாது, அது மாதிரி இதுவும் பெரிய காரியம் கிடையாது. ராவண சம்ஹாரம் மட்டுமே பெரிய காரியம் கிடையாது. அந்த மாதிரி என்னை உன்னிடம் ஈடுபட வைத்ததும் உனக்கு ஒரு பெரிய காரியம் கிடையாது. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, என்னை கூட ஜெயிச்சுட்டிய நீ, ராவணனை ஜெயிச்சது பெரிய விஷயமா.
அதாவது ராவணன் யுத்தத்துல வந்து நிக்கிறான், நான் உன்னோட யுத்தத்துல வந்து நிக்கல. ஆனால் நான் என்ன பண்றேன்னு கேட்டா, ஒன்னும் உன்னிடம் ஈடுபடாதபடி அபிமுகன் இல்லாமல் நான் எதிர்பக்கம் போறேன். உன்னை பார்த்து உன் இடம் தேடி வர வேண்டியனா எதிர்பக்கம் போறேன். எதிர்பக்கம் போறதுக்கு பல காரணம். சாதாரணமானவர்கள்லாம் கர்மத்தினாலே அவர்கள் கட்டுப்பட்டு வேடி விஷயங்களில் ஈடுபாட்டால எம்பெருமானை மறந்து எதிர்பக்கம் போவார். நான் வந்து எனக்கு உன்னை அனுபவிப்பதற்கான பாடுவதற்கான யோகியதை இல்லை அப்படின்னு என்னுடைய அனர்ஹதையை நினைத்து நான் எதிர்பக்கம் போறேன். ஆனால் என்னை ஜெயித்து நீ உன்னை பாடும்படி பண்ணி கொண்டிருக்கிறாய். இப்பதான் நடந்துட்டு இருக்கு. நான் பாடிட்டு இருக்கேங்கிறது தானே சத்தியம். நான் பாடுவதற்கு தகுதி இல்லைன்னு சொன்னா கூட பாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தானே சத்தியம். ஆக என்னை ஜெயித்து உன்னுடைய சௌலபியத்தாலேயோ வேற எதனாலேயோ என்னை ஜெயித்து உனக்கு அபிமுகனாக்கி உன்னை நான் நோக்கி பாடும்படி பண்ணினாயே. அப்படி இருக்கச்ச இது எவ்வளவு பெரிய காரியம். இது இருக்கச்ச ராவண சம்ஹாரம் போய் ஒரு காரியமா அப்படின்னு அதை சொல்றான்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்மையும் கூட ஜானன் தசானன சதா அதிகா கசோபிங்கிற 100 ராவணனுக்கு மேல மோசமானவன் நான் அப்படின்னு அர்த்தம். அங்க அதிக பாவம் இருக்கு, ராவணனுக்கெல்லாம் மேல பாவம் இருக்கு. இப்ப இந்த பாப்பத்தை பத்தி சொல்லல. ஆனால் ராவணனை சம்ஹாரம் பண்றது தேவர்களால் முடியல, நமக்கெல்லாம் தெரியும். தேவர்கள் முடியாம தான் பெருமாள் கிட்ட போய் கேட்டாங்க, பெருமாள் அவதாரம் எடுத்து சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிப்பட்ட பெருமாளாலே முடியாத காரியம் நம்மை வந்து அவன் எனக்கு ஈடுபட செய்வது அப்படிங்கிறது. நம்மை அபிமுகனாக்கி, அபிமுகன்னா அவனை பார்த்து இருப்பவர்கள், விமுகன் அப்படின்னா அவனை விட்டு எதிர்பக்கம் இருப்பவர்கள், அவனை பாராமல் எதிர்பக்கம் போவார்கள். நாம எல்லாம் விமுகர்களாக இருக்கச்ச எம்பெருமான் நம்மை அபிமுகராக்கினான். அபிமுக பாவ சம்பத் அபிசம் பவினாம் பவினாம் அப்படின்னு தயாசத்துல சொல்ற மாதிரி எம்பெருமானுக்கு அபிமுகமாக இருந்தா அது பெரிய சம்பத்து, அது பெரிய செல்வம் நமக்கு. ஏன்னா வெளி விஷயத்துல ஈடுபாடை குறைத்து கொண்டு எம்பெருமானும் ஈடுபாடு இருந்தால் அது பெரிய சம்பத்து, ஐஸ்வர்யம். அப்படியாக நீ என்னை ஆக்கி இருக்கிறாயே. இதை பார்க்கும்போது ராவண சம்ஹாரங்கிறது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு அர்த்தம். நாடால் அமர் முயன்ற, நாடால் தன்னுடைய அகம்பாவத்தினாலே அமர் முயன்ற யுத்தத்திலே முயற்சி செய்த அப்படின்னு அர்த்தம். ராவணன் கிட்ட நிறைய பேர் சொல்றான், நீ யுத்தம் எல்லாம் பண்ண வேண்டாம். விபீஷன் சொல்றார், மால்யவான் சொல்றார், இன்னும் பல பேர் சொல்றான். ஒண்ணு வேணாம் பாய். அதாவது பலவிதமா சொல்றான். இந்த மால்யவான்லாம் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு வம்பு, விஷம சீதா பிராட்டியை கொடுத்துரும், சந்தோஷமா இருக்கலாம், சண்டையே வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சீதா பிராட்டியை கொண்டு பெருமாள் ராமனிடம் ஒப்படைத்து விட்டாயனால் ஒரு பிரச்சனை இல்லை, தீர்ந்து போச்சு, அவ்வளவுதானே. வெறுமா அவளை பிடிச்சிட்டு சிறை வச்சுட்டு கடைசியில் யுத்தம் வந்தா என்ன பண்ணலாம், இதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். நம்ம என்ன ஃப்ரெண்ட்லியா கொண்டு போய் கொடுத்துட்டு விட்டு வந்துடலாம் அப்படிங்கிற. ஆனா முடியவே முடியாதுங்கிற. சில பேர் விபீஷன் மாதிரி இருப்பாள் என்ன சொல்றான்னு கேட்டானா, ஆபத்து வந்திருக்கு, பெருமாள் ராமன் கிட்ட இந்த ஆபத்து வரும், லங்கை இல்லாது போயிடும், துஷ்சகுணங்கள்லாம் இருக்கு, அபசகுணங்கள்லாம் இருக்கு, பயமா இருக்கு, அதனால அதர்மம் செய்திருக்கிறார், அதனால என்ன பண்ணணும் கேட்டான்னா இந்த ஆபத்துல தப்பிக்கிறதுக்கு வழிபாரு அப்படிங்கிற. கும்பகர்ணன் முதல்வெல்லாம் என்ன சொல்றான்னா, பண்ண தப்பு பாபம் இல்லையா, இது மோசமான காரியம், இந்த காரியத்துக்கு பரிகாரம் செய். யாரோ ஒருத்தருடைய மனைவிய அவன் இல்லாத போது அபகரிச்சுன்னு வருதுங்கிறது இருக்கோ, இதெல்லாம் ரவுடி பசங்க பண்ற காரியம். இந்த காரியம் சக்கரவர்த்தி பண்ணக்கூடிய காரியம் இல்லை, ராஜா பண்ற காரியம் இல்லை. அதனால இது கேட்கறதுக்கு அவமானமா இருக்கு, வெக்கமா இருக்கு, அதனால கொடுத்துருங்கிறாங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டான்னா அதான் அகம்பாவம், அதான் அபிமானம் பெயர் இதுக்கு. நான் போய் திருப்பி போய் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. ஏதோ கொண்டு வந்தாச்சு, ஏன் கொண்டு வந்தேன், ஏன் அழிச்சுன்னு வந்தேன், ஏன் அபகரிச்சுன்னு வந்தேங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஏதோ பண்ணியாச்சு. திருப்பி போய் இடிச்சுன்னு அங்கே போய் நிற்கிறதோ கை கூப்பிடுறதோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. என்ன வருதோ வரட்டும், யுத்தமான வரட்டும், பொறுக்கி பார்த்துக்கலாம், அவ்வளவுதானே தவிர இங்கேருந்து போய் மறுபடியும் போய் அவர்கிட்ட போய் பேசுறது அதெல்லாம் கிடையாது. ராவணன் யாருக்கும் தலை வணங்க மாட்டான். தலை வணங்க வேண்டாம்ப்பா, கை குலுக்கிட்டு போலாமே அப்படின்னா ராவணனா போய் யாருக்கும் கை குலுக்க மாட்டான் அப்படின்னா. இதெல்லாம் தான் சில பேர் என்ன பண்றாங்க கேட்டா, ஈகோன்னு சொல்றா இல்லையா, அந்த ஈகோவை வச்சுட்டு ஒரு சின்ன விஷயத்த பெரிய விஷயமாக்கிடுவான், அப்படி பெரிய சண்டை ஆகிடும். ஒன்றும் விஷயம் ஒன்று இருக்காது, கடைசி இவன் அந்த ஈகோவை விட்டா மொத்தமும் சரியா போயிடும், அப்படி இருக்கும்.
ஆனா ஒண்ணுமில்லாத விஷயத்தை பெரிய விஷயம் ஆக்கும்படியாக இவளுடைய ஈகோ மாத்தி. அந்த மாதிரிதான் ராவனுக்கு அதான் பிரச்சனை. அதிமானாத்து அப்படிங்கிற அதிகமானம். அதிதானாத் பலிர் நஷ்டக, ரொம்ப அதிக தானம் பண்ணவன் மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரியாக ரொம்ப மானம், அபிமானம். நான் என்ன பண்ணு, துரியோதன் கூட அப்படிதான். துரியோதன் கிட்ட நிறைய பேர் சொல்றான். ஆனா அவன், நான் யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் போய் 108 போய் பேச மாட்டேன், நான் போய் அவாக்கிட்ட போய் சமாதானம் போக மாட்டேன், பல்லு இழிக்க மாட்டேன், கை கூப்ப மாட்டேன். என்ன நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கு, லோகத்திலே இருக்கு, இங்கே இப்பவே இருக்கு. ஆனா ராஜாக்கள் இல்லாம குடும்பத்தில் இருக்க சில பேருக்கு அப்படிலாம் இருக்கு. அதனால நாடால் அமர்மு என்ற தன்னுடைய அபிமானத்தினாலேயே யுத்தத்தை நடத்தினாலும் நடத்துவேன். திதா பஜ்யேயமப்யேவம் நமே எந்து கஷ்டச்சித்தின்னு ராவனுடைய வார்த்தை. இது கொஞ்சம் பிரசித்தமான வார்த்தை. நன்னா ரெண்டா உடைஞ்சு என்னை ரெண்டாக பிளந்தாலும் சரி, நான் போய் சமாதானம் பேச மாட்டேன்டான். அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நாடால் அமர் முயன்ற. அதனால ஒண்ணும் இல்லாத, உபயோகம் இல்லாத ஒரு ஈகோ, அந்த ஈகோனால யுத்தத்துல தொலைந்து போனோம் ராவன். வல்ல அரக்கன் இன்னுயிரை, வலிய அரக்கன் அப்படின்னா பெரிய ராட்சசன் அர்த்தம். அவன் ஏன்னா அந்த அபிமானத்துக்கு காரணம் இந்த வராங்கரை வாங்கி வச்சிருக்கான், நல்ல பலம் எல்லாம் இருக்கு. வாழா வகை வலிதல் நின்வலியே, அவன் வாழாத மாதிரி முதல்லயே அவனுக்கு அபமானம் செய்து பிறகு அவன் உயிரையும் மாய்த்து எம்பெருமான் செய்த ஒரு வலிதல், ஒரு சாமர்த்திய செயல் இருக்கே, அது நின்வலியே, அது உன்னுடைய சாமர்த்தியம் தான். வாஸ்தவம் தான். ராவண சம்ஹாரங்கிறது உன்னுடைய சாமர்த்தியம் தான் அப்படின்னு வேடிக்கையா சொல்ற. போன பாட்டுல இப்படி நம்ம வேடிக்கையா சொல்றோம் இல்லையோ, நாமா மிக உடையோம் நாள் அப்படின்னு, நமக்குதான் சாமர்த்தியம் அப்படின்னு. வாஸ்தவம் தான். நீ ராவண சம்ஹாரம் பண்ண பெரிய காரியம் தான், என்ன முடியாது இல்லையோ. ஏன்னு கேட்டானா அது வேடிக்கையா சொல்ற. ஆழாத பாரும் நீ வானும் நீ காலும் நீ தீயும் நீ நீரும் நீயாய் நின்ற நீ, சகல சகல விபூதிகளாக எல்லா விபூதியும் சிருஷ்டித்து அதுக்குள்ளே அந்தர்யாமியாக நீயாகவே இருக்கிறாய். இந்த விஷயத்திலே உனக்கு சமம் யாருமே கிடையாது. நீரும் நீயாய் நின்ற நீ, நீயாய் நின்ற நீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இத்தனைக்குள்ள அந்தர்யாமியாய் உனக்கு சமமாக வேற யாரும் கிடையாது என்றபடி நின்ற நீ அப்படின்னு. அப்படிப்பட்ட உனக்கு இந்த ராவண சம்ஹாரங்கிறது பெரிய விஷயம் தான். யோசிச்சு பார்த்தா தெரியும், சகல லோகத்தையும் சம்ஹாரம் பண்றவனுக்கு ராவண சம்ஹாரம் பெரிய விஷயம். இதுக்காக ஒரு அவதாரமா பண்ணணுமா? இது அந்த சாமர்த்தியத்தை எல்லாரும் கொண்டாடுறா. ராவண சம்ஹாரம் பண்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆழ்வாருக்கு வேடிக்கையா இருக்கு. ஆழாத பாரும் நீ வானும் நீ ஆளும் நீ தீயும் நீ நீரும் நீயாய் நின்று நீ. பஞ்சபூதங்களை கொஞ்சம் வரிசையா சொல்லாத மாத்தி மாத்தி சொல்ற. முதல்ல பாருன்னு பூமியை ஆரம்பிச்ச, அதுக்கு ஒரு ஆகாசம், காற்று, அக்னி, நீர், அது வரிசையா வருது. ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னே ராபகா அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் பிருத்திவி அப்படின்னு வரணும். அதாவது நம்ம கணக்கு பண்ணச்ச சிருஷ்டி கிரமத்துல கணக்கு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஆகாசம், அதுக்கப்புறம் வாயு, அதுக்கப்புறம் அக்னி, அதுக்கப்புறம் ஜலம், அதுக்கப்புறம் பூமி அப்படின்னு வரும். ஆகாஷாத் வாயுன்னு ஆரம்பிச்சு உபநிடத்தில் சொல்றது. இல்ல சம்ஹார கிரமத்தை பார்த்தோம்னா நாம இருக்கிற இடத்துலயும் பார்த்தோம்னா முதல்ல பூமி வரும், அதுக்கப்புறம் ஜலம், அதுக்கப்புறம் தேஜஸ், அதுக்கப்புறம் வாயு, பிருத்திவி, அப்பு, தேஜோ, வாயு, ஆகாசம் அப்படின்னு இந்த கிரமத்திலையும் சொல்லுவா. உபநிடத்திலேயே அதுவும் இருக்கு. பிருத்திவிய தேஜோ வாயு ஆகாசாமே சுத்தியந்தாம் வரும். இதுல பூதம் பிரபூத குண பஞ்சகம் ஆத்தியமேவன்னு ஸ்ரீ பூஸ்திதியில ஒரு விஷயம் சொல்றாரு சுவாமி. முதல் பஞ்சபூதத்துல முதல் பூதம் பிருத்திவி அப்படின்னு. எப்படி அப்படின்னு கேட்டா, பிருத்திவில இருந்து சிருஷ்டி கிடையாது, ஆகாசத்துல இருந்து தான் சிருஷ்டி. ஆனா கூட நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா முதல்ல பிருத்திவி வரும். அதனால அந்த ரீதியில முதல்ல நம்ம இருக்கிற இந்த பிருத்திவியை சொல்லிட்டு பூமியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேதம் சொன்ன ரீதியில ஆகாசத்துல அர்த்தம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இங்க இதுல நீயாய் நின்றீன்னா உனக்கு சமம் இல்லாமல்
நீ இப்படி இதுக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கக்கூடிய நீ, உனக்கு இது பெரிய காரியமா? ஆக அதுக்கு அதே போலதான் என்னை நீ பாட வைப்பதும் உனக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. வேதத்துல அந்தரியாமி பிராமணம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதுல ஒரு விஷயம் சொல்றாரு. எல்லா வஸ்துக்குள்ளேயும் அந்தரியாமியா இருக்க. இந்த பிருத்திவி அப்பதான் எடுக்கிறாருங்க. பூமிக்குள்ளே அந்தரியாமியா இருக்கார். பிருத்திவியாம் திஷ்டன்னு வரும். ஜலத்துக்குள்ளே அந்தரியாமையா இருக்கார், தேஜஸுக்குள்ளே அந்தரியாமையா இருக்காருன்னு பஞ்சபூதங்களை வச்சுதான் ஆரம்பம். அதுல ஒண்ணு சொல்லி அதுல ஒரு அழகா ஒரு விஷயம் சொல்றான். நான்யோதோஸ்தி திரஷ்டா நான்யோதோஸ்தி ஸ்ரோதான்னு வரும். இதே மாதிரி ஒருத்தர் யாருமே கிடையாது. இந்த மாதிரி சகல வஸ்துக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஒருவர் வேறு யாரும் கிடையாது. எம்பெருமான் மட்டுமே, வேறு யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் நீயாய் நின்ற நீ, அப்படி நீயாக அந்தரியாமையாக இருந்து உனக்கு சமம் வேறு யாரும் இல்லை என்று சொல்லும்படியாக இருந்த நீ, உன்னுடைய சாமர்த்தியம். நாடால மர்மு என்றா வல்லரக்கண் இன்னுயிரை வாழா வகை வலிதல் நின் வலியே ஆழாத பாரும் நீ வானும் நீ காலு நீ தீயும் நீ நீரும் நீயாய் நின்ற நீ நீ என்றே யாழ் துயரில் வீழ்விப்பான் நின்றுழன்றாய் ஓயென்று சொல்லி என்போ நெஞ்சே நீ என்றும் காழ்த்துபதேசம் தரினும் கை கொள்ளாய் கண்ணந்தாள் வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு. கண்ணந்தாள் வாழ்த்துவதே கண்டாய் வழக்குன்னு அழகான வார்த்தை. இந்த பாசுரத்தின் அர்த்தத்தை நாளைக்கு தான் சொல்ல போறேன். ஆனால் இந்த வரி அழகான வரி. கண்ணந்தாள் வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு. அதான் வழக்குன்னு சுபாவம்னு அர்த்தம். இதுதான் நமக்கு வழக்கம். கண்ணனுடைய திருவடியை வாழ்த்துவதே நமக்கு வழக்கம். அதுவே நமக்கு சொரூபம். மங்களாசாதனம் பண்ண வேண்டும். ஆக எம்பெருமானே நெஞ்சே, நீ எந்த துக்கத்தை தாங்கிக்கொள், எந்த துக்கத்தை எனக்கு கொடுத்தாலும் கொடுத்துக்கொள், எந்த துக்கத்தையும் தாங்கிக்கொள். கண்ணனுடைய திருவடியை வாழ்த்துவதே உனக்கு வழக்கமாக வைத்துக்கொள் அப்படின்னு, இதையே நியாயமாக வைத்துக்கொள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ற. அதை நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் தேசிகன் திருவடிகளே சரணம்.